இன்றைக்கி நம்ம கிச்சனில் கேரளா சைடு ரொம்பவே ஃபேமஸான உண்ணியப்பம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுங்கிறத இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்கலாம். உண்ணியப்பம் செய்கிறதுக்கு 1/2 கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை 2 முறை கழுவி ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இப்போ நல்லா ஊறிச்சு பாருங்கள். இந்த தண்ணியை வடிச்சிட்டு அப்படியே வச்சிடலாம். 1/2 கிலோ பச்சரிசிக்கு நான் 350 கிராம் நாட்டு சக்கரை தான் எடுத்திருக்கேன். இதில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த சக்கரையை நல்லா கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இது நல்லா ஆறட்டும். அடுத்த இன்னொரு பேனில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து முந்திரியும் கொஞ்சம் தேங்காய் பூவும் சேர்த்து நெய்யில் நல்லா வதக்கி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இதுவும் ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஊற வச்ச பச்சரிசியை கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாடியில் அரைச்சிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் குறவரப்பாக தான் இருக்கும், நைஸாக அரையாது. இப்போ அதே மிக்ஸி ஜாடியில் 2 ரஸ்தாளி பழத்தை கிள்ளி போடுறேன். அடுத்தது 1/2 கப் தேங்காய் பூ சேர்த்து நம்ம நாட்டு சக்கரை கரைச்ச நாட்டு சக்கரையை வடிகட்டி இதில் சேர்த்து அது மேலேயே 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள் 1/4 ஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு. அரைச்ச மாவை அப்படியே வேற பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நெய்யில் பொரிச்ச முந்திரி பருப்பும் தேங்காவையும் இந்த மாவுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 மணி நேரம் ஊற வைக்கிறேன். 1 மணி நேரம் நல்லா கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம குழிப்பணியாரத்தில் நெய்யை நல்லா தழும்ப ஊற்றி நம்ம குழிப்பணியாரத்தில் பணியாரத்தை ஊற்றி சுட்டு எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். நெய்யை அடுத்தடுத்து ஊற்ற வேண்டிய அவசியமே இல்லைங்க. இந்த நெய்யில்